ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டாரட் இன் தமிழ் 786. என்னோட பேர் ஆனந்தி. எஸ், நான் ஒரு டாரட் கார்டு ரீடர். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வாங்கணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கலாம், என்னோட டீட்டெயில்ஸ் இருக்கும். சரியா? அண்ட் எல்லாரும் எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இது ஒரு ரெக்வெஸ்டிங் வீடியோ தான். அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க கி தர் கரண்ட் ஃபீலிங்கை பற்றி போடணும், சிங்கிள் ரீடிங், அதாவது பர்சனலி எப்படி போடுறதா இருந்துச்சுன்னு போட சொன்னாங்க. ஸோ சிங்கிள் ரீடிங்காக நான் போடுறேன், பட் அதை நான் கொஞ்சம் இப்போ சேஞ்சஸ் கண்டி நான் ஆல்பபெட்க்கு அக்கார்டிங் போடுவேன். உங்களோட ஆல்பபெட்டை எடுத்து நீங்கள் இந்த இதில் உங்களுக்கு, பிகாஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ரீடிங்காக போட போகிறேன். இது கலெக்டிவா போகும். அண்ட் உங்க ஆல்பபெட்டை நீங்க சூஸ் பண்ணணும். சரியா? இதுல மைட் பி சான்சஸ் இருக்கு, ரெண்டு ஆல்பபெட் கூட சேம் ஆல்பபெட் வரலாம், மேபி இருக்குது இதுல, பிகாஸ் டபுள் டபுளா தான் இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு இதுல நம்பர்ஸ் கூட வரலாம். நம்பர்ஸ் உங்க லைஃப் பாத் நம்பர் கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட்டுக்கு நம்பர் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் உங்களோட ஆல்பபெட்டை சூஸ் பண்ணலாம். எந்த ஆல்பபெட் வருதோ அதுதான் உங்களுக்கு, அதாவது அந்த ஆல்பபெட்ல உள்ள ஆட்கள் மட்டும் இந்த எனர்ஜிஸை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் செட் பண்ணிருக்கேன். சரியா? சரி, அவங்களுக்கான ஆன்சர் ஏதாவது இருக்கலாம், அதனால. அண்ட் நான் வந்து இதுல சிங்கிள் மேரீடுன்னு சொல்லி நான் 2 ஆப்ஷன் வைக்க போறேன். சரியா? அதுக்கு அக்கார்டிங் நீங்க பாருங்க. ஐ மீன் நான் சொன்னது சிங்கிள் சொன்னது வந்து அன்மேரிட தான், அவங்கள தான் நான் சிங்கிள் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள. ஓகே, வாய் வருது, வருது, வாய் அகைன் நான் சொன்னேன். லெட்டர்ஸை பார்ப்போம். எஸ், டபுள் ஒய் வந்திருக்குது. டி, ஜே, ஜெட், கே, ஹச், ஆர், கியூ, டி, ஏ, பி, ஜி, எம், ஆர், எஸ். எஸ், இந்த லெட்டர்லாம் உங்க இந்த லெட்டர்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு இனிஷியல்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எஸ், நேம் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுதான் உங்களுக்கான ரீடிங். டோன்ட் வரி, யாருக்கு வரலையோ மைட் பி பாசிபிள் இருக்கு இது நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஃப்ரெஷ்ஷான ரீடிங்ல போகும்போது மேபி உங்களுக்கு பேரு வரலாம். இப்போதைக்கு இந்த லெட்டர்ஸ் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். சரியா? வாங்க நம்ம ரீடிங்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நான் இதுல என்னெல்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன்னா, இதுல நான் உங்களோட எனர்ஜி, உங்க பார்ட்னரோட எனர்ஜி செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா உங்களுக்கு அக்கார்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். சரியா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுக்கணுமா, அதையும் நம்ம இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் இதுல வந்து ரூன்ஸையும் யூஸ் பண்ண போறேன். எஸ், ரூன்ஸ் ரீடிங் வந்து நான் இதுல பண்ணலான் இருக்கேன். நான் உங்களுக்கு முதல்ல நான் எடுப்பேன், உங்களுக்கு இதுக்கான மீனிங்கை வந்து நான் உங்களுக்கு லேட்டர் பார்ட்ல, அதாவது பிறகு நான் உங்களுக்கு அதுக்கான மீனிங்கை சொல்றேன். சரி? இது சிங்கிள் பாயிலா தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது உங்க ரிலேஷன்ஷிப் காண்டி மெசேஜஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. வாங்க நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது டைம்லெஸ் ரீடிங்கா இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் இதை பார்த்து கிளைம் பண்ணிக்கலாம். 2 தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ரொம்பவே பாசிட்டிவானது வந்திருக்கு. எஸ், நான் இது உங்களுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், ஃபர்ஸ்ட் உங்க எனர்ஜியும் உங்க பார்ட்னர் எனர்ஜிஸையும் பார்க்கலாம். கரண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு பார்க்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் மேரீடுக்கு பார்க்கேன். தேங்க்யூ ஸ்பிரிட். நாட் ரைட்டிங். தேங்க்யூ. 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 Knight of Swords. Okay.
உங்க பார்ட்னரோட எனர்ஜி சிங்கிளா இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி. ஓகே, மேரீடுக்கு நான் வேற ஏதாவது கார்டு எடுக்கேன். ம் உங்க பார்ட்னர் எனர்ஜி அண்ட் உங்களோட எனர்ஜி. எஸ், நான் கொஞ்சம் குழுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இந்த பாட்டம்ல 2 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி. இது மேரீடுக்காண்டி, இது சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? பாட்டம்ல வந்து எஸ், அது அருமேட் வந்து சிங்கிள்கான எனர்ஜி வந்திருக்குது. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு எஸ். சிங்கிளா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இருக்கீங்கன்னா உங்க பார்ட்னர் வந்து இப்ப ஏதோ ஒரு கோவத்துல இருக்காங்க. ஓகேவா? அவங்க இப்ப டெசிஷன் எடுத்தாலும் ஏதாவது கோவத்துல எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அவங்களுக்கு ஹீலிங் மைட் பி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒரு சில பேருக்கு தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க உங்க பார்ட்னர் வந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க, பட் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அண்ட் அந்த அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ்ல இருக்காங்க. ஒரு சில பார்ட்னர் யோசிக்காங்க, எஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போய் பேசலாமா, கோபத்துல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லயும் அவங்க யோசிக்கிற மாதிரி எனக்கு நைட் ஆஃப் ஸ்வாட்ஸோட எனர்ஜிஸ் தெரியுது. சரி, அவங்களோட ஃபீலிங்ஸ் இப்போ இப்படிதான் இருக்குது. அண்ட் உங்களோட எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது டெம்பரன்ஸ். எப்படியாவது அவங்க பேச வந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கீங்க. ஒரு சில பேர் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி நிறைய யோசிக்கீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு இங்க தெரியுது, எஸ் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கரியருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கலாமோ அந்த மாதிரி நீங்க ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு எனர்ஜி தெரியுது. பிகாஸ் த பாட்டம்ல வந்து த அருமேட்டோட எனர்ஜி வருது. நீங்க உங்க லைஃப்ல பிஸியா இருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? அண்ட் த ஐ பிரிஸ்டஸ். எஸ், நீங்க இப்போ மேரிடா இருக்கீங்கன்னா த ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜி. எஸ், உங்க பார்ட்னர் ரொம்பவே சீக்ரெட்டிவான பர்சன். சரியா? எனக்கு இங்க அதுதான் தெரியுது. எதையும் ஈஸியா உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. த ஹை பிரீஸ்டஸோட எனர்ஜி அப்படிதான், ரொம்பவே ஹைலி சீக்ரெட்டிவ் பர்சன் அண்ட் ரொம்ப எமோஷனல் ஆனவங்களும். எஸ், ட்ரஸ்ட் வருதியான்னு கேட்டீங்கன்னா இந்த கார்டை வச்சு நான் சொல்லுவேன், இது ட்ரஸ்ட் வருதியான பர்சன் தான், நோ டவுட். அண்ட் எஸ், எமோஷனலி ரொம்ப சம்டைம்ஸ் ஆயிட்டாங்கன்னா கோல்டு பிஹேவியர் இருக்கும். கோல்டு பிஹேவியர்னா என்னது, ஏதாவது உங்களை பேசி விட்டுருவாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்கிற பர்சன் மாதிரி தெரியுது. ஸோ எஸ், அவங்க இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஹெட் தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கே என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கங்கிறது. அது அவங்களுக்கு கான்சியஸ் மைண்ட் மைட் பி லேக்கா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் மேபி உங்ககிட்ட எரிஞ்சு விழுவாங்களா இருக்கும், இல்லைன்னா உங்கள்ட்ட டிஸ்டன்ஸ்ல போவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்கன்னா எஸ் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிருவாங்க. கொஞ்சம் ஏன்னா பிகாஸ் மூனோட எனர்ஜி வருது, ரைட்? மூன் வந்து பிளக்சுவேட் ஆகும். அந்த மாதிரி மைட் பி பாசிபிள் இருக்குது. மூடு ஸ்விங்ஸ் இருக்கலாம் உங்க பர்சனுக்கு. பிகாஸ் மூனோட எனர்ஜி கொஞ்சம் மூடு ஸ்விங்ஸ் கொண்டு வரும். நம்பர் 2வும் இருக்குது, ரைட்? ஸோ எஸ், அவங்க எப்போ மூடு மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். நீங்க ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட கார்டு வந்திருக்கு. நீங்க லக்கியான ஒரு பர்சன் கூட இருக்கலாம். பிகாஸ் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அதுதான். எஸ், 10 வந்திருக்கு. நம்ம 10 சம்திங் கம்ப்ளீஷன் பண்றதுக்கு நீங்க உங்க லைஃப்ல நீங்க என்ட்ரி ஆயிருக்கலாம். பட் எனக்கு இப்போ வந்து நீங்க ஹாப்பி மூட்ல இருந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஒரு சில பேர் சனி கடவுளோட ஆதிக்கத்துல நிறைய பேர் இருக்கீங்க. எஸ், இது சனி பகவானோட கார்டு தான். ஒரு சில பேர் வந்து ஒரு சில ப்ராப்ளத்தை எண்ட் எப்படியாவது கிளாரிட்டி பண்ணி பேசி கிளியர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்கு. இது வந்து ஃபைனான்சியலா வச்சிருக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கலாம். சரியா? ஃபியூச்சரை பத்தி சொல்ல வேண்டியது த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அதுதான். அண்ட் ஸோ இன்ஸ் ரீசன் உங்களுக்கே தெரியல, நீங்க ஒரு லக்கியான பர்சன். எஸ், அது இங்கே எனக்கு தெரியுது. இவங்களுக்கு நான் இன்னும் சிங்கிளுக்கு நான் இன்னும் எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் எடுக்கேன். தேங்க்யூ.
பாருங்க டெம்பரன்ஸ் வந்து there might be சான்சஸ் இருக்குது ஏதோ ஒரு சைலண்டா நீங்க இருக்கீங்க, மைட் பி ஒரு சில பேர் வெயிட்டிங் செக்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாருங்க டூ ஆஃப் பென்டிகல்ஸ் இன் பேலன்ஸ்க்கான எனர்ஜிஸா இருக்குது. த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி உங்களுக்கு வருது. எயிட் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் உங்களுக்கு யாரோ பேசணும்னு உங்க பார்ட்னர் நினைச்சிட்டு இருக்காங்க. இது கம்யூனிகேஷன் மெசேஜ்க்கான கார்டு தான். எஸ், உங்ககிட்ட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க டெஃபினட்டா. இங்க எனக்கு அதுதான் தெரியுது. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஹெட்டனா இருக்குது. அதனால கொஞ்சம் உங்க லைஃப் வந்து இன்பேலன்ஸ்டா போயிட்டு இருக்குது அந்த மாதிரி தெரியுது எனக்கு. அதாவது இங்க டெம்பரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட எனர்ஜிஸ் வந்து டெம்பரன்ஸ்க்கான எனர்ஜி. டெம்பரன்ஸ் என்னது? ஹீலிங் ஆனது, ஹீலிங் ப்ரொவைட் பண்றது, ஆரா கிளென்ஸ் பண்றது. ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்அப் அந்த மாதிரி எனர்ஜிஸ். நீங்க ரெடியா இருக்கீங்க எதுக்குனாலுமே, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ரைட், உங்களை ரிஃப்ரெஷ் ஆக்கிட்டு இருக்கீங்க, உங்களை ஹீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு இங்க தெரியறது என்னன்னா, எஸ் உங்க கரியர்ல நீங்க ஃபோக்கஸ்ட் ஆகிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், எயிட் ஆஃப் வான்ஸும் அதே மாதிரி தான், அவங்களும் அதே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு தான் சொல்லி இருக்காங்க. த ஐ பிரிஸ்டஸ் எனர்ஜி எஸ் கொஞ்சம் ஹெட்டனான திங்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டுறதுக்கோ அந்த சுச்சுவேஷனை புரியறதுக்கோ ப்ராப்ளம் ஆகியிருக்கலாம். மைட் பி சான்சஸ் இருக்குது. சரியா, கொஞ்சம் பேலன்ஸ் உங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க கொண்டு வர வேண்டியதா இருக்கும். இதுதான் எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், உங்ககிட்ட ஏதோ கான்வர்சேஷன் பண்ணணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஸ்பெஷலி நீங்க நோ கான்டாக்ட்லயும் இருக்கலாம், வேண்ட் இல்லைன்னா நீங்க சேர்ந்து கூட இருக்கலாம். எனக்கு இதுல வந்து ரெண்டு சுச்சுவேஷனுக்கான எனர்ஜிஸும் தெரியுது. அதான் ஜென்ரலா நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, ஒரு சில பேர் இந்த இதுல வந்து ஏதாவது நீங்க சேர்ந்து டிராவல் பண்ணணும், இல்லைன்னா மேரேஜை பத்தி நீங்க சொல்லலாமா வேண்டாமாங்கிற ஒரு சூழ்நிலை அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க உங்க பார்ட்னர். சரியா, அப்படி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் டூ ஆஃப் பென்டிகல் அவங்க கரியர் ரெண்டு விஷயத்த பத்தி யோசிக்காங்க. கரியரும் இருக்குது, ஃபேமிலியும் இருக்குது, இன்னொன்னு நீங்களும் வருவீங்க. ஸோ இது ஒத்து வருமா அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. பிகாஸ் கான்வர்சேஷன் மிடில் இந்த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜிஸ் இருக்குது. சரியா, ரொம்ப பெரிய டெசிஷனா இருக்கும். ரைட், மேஜர் டெசிஷன், எமோஷனல் ஆகுறது, எமோஷனல் பவுண்டிங் கூட உங்களுக்கு கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மேரேஜ் விஷயத்த பத்தி ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணலாம். சரியா, ஆனா உங்ககிட்ட ஓப்பனா அதை சொல்லுவாங்க. பிகாஸ் எயிட் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ் எஸ் செகண்ட் சான்ஸ்க்கான எனர்ஜிஸ். உங்களுக்கு திரும்பவும் சான்ஸ் கிடைக்குது, பேசலாம். அவங்களும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் த ஐ பிரிஸ்டஸ்க்கு பக்கத்துல வந்திருக்கு. சரியா, மேரிட் லைஃபுக்கு மேரிடா இருக்கீங்கன்னா எஸ் அவங்களுக்கு கொஞ்சம் நான் எடுக்கேன். தேங்க்யூ. மேரிட் லைஃப்ல எனக்கு எஸ் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் யா. ஓகே, நைட் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி. உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஆன் ஆஃப் போயிட்டு இருக்குமா? லைக் நைட் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன். நம்ம சொல்ல முடியாதுக்கே ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னதுதான். ஆன் ஆஃப்னு சொன்னேன். இது அதுக்கான எனர்ஜிஸ் தான். நைட் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ் இந்த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜிஸையும் கம்பேர் பண்ணும்போது எஸ் கொஞ்சம் ஹெட் ரொம்ப ஹைட் பண்ணி வைக்கிற பர்சனா இருப்பாங்க. அவங்க தேவை இருக்கிற லெவலுக்கு மட்டும் உங்ககிட்ட பேசிக்கிடுவாங்களா இருக்கும், இருந்துக்கிடுவாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க லைஃப்ல பிஸி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எனர்ஜி சரிதான். அவங்க மைபி சான்சஸ் இருக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம். ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா, ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. சரியா, இது நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா எஸ் உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல கூட இருக்கலாம். ஒரு சில பேர் எனக்கு இங்க தெரியுறாங்க. உங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுப்பாங்கன்னா எஸ் நிறைய தடவை நீங்க நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. பிகாஸ் இங்க பாருங்க நைன் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி, டென் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி. ரொம்ப ஹாப்பியான ஜெர்னி தான் உங்களுக்குள்ள இருக்குது, நோ டவுட். அண்ட் இங்க பாருங்க த்ரீ ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி. எஸ் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அவங்களுக்கு கிரட்ஜஸ் இருக்குது. சரியா, ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்க. மைபி அதனாலதான் கொஞ்சம் அவங்க வந்து டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்களா இருக்கும். உங்க பேச்சு அவ்வளோ சீக்கிரமா கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்கு. தேர் மைட் பி சான்சஸ் இருக்கு ஃபைனான்சியலை வச்சு, ஃபியூச்சரை வச்சு அவங்க கொஞ்சம் பயப்படையும் செய்யறாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரி, அவங்க பார்ட்னருக்கு
எஸ், இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா? எஸ், மணி ஃப்ளோஸ் இருக்குது பிகாஸ் 10 of Pentaclesக்கான எனர்ஜி, இண்டிபெண்டன்ட் எனர்ஜி. எஸ், கொஞ்சம் ஃபேமிலியை ரன் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது முடியல, ஒரு சில பேருக்கு ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, லவபலா போயிட்டு இருக்குது. சரி, அந்த மாதிரி எனர்ஜி பிகாஸ் 10 and 9 வந்திருக்கு, கம்ப்ளீஷன் தான், ஹாப்பியான ஜெர்னி தான். ஒரு சில பேருக்கு எஸ் கொஞ்சம் அந்த கிரட்ஜஸ், இந்த ஃபைனான்சியலை வச்சு, ஈகோ வச்சு போயிட்டு இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது ரெண்டு பேருக்குள்ள. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதாவது இதுக்கு அக்கார்டிங் நீங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த ப்ராப்ளத்துக்காண்டி ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குதுன்னா அதை எப்படி நீங்க ரிசால்வ் பண்ணலாம். தேங்க்யூ. பிகாஸ் நீங்க மேரிட் லைஃப்ல எஸ் உங்களுக்கு தேவையான பணங்கள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு தான் இருக்கு, ஒரு சில பேருக்கு தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மைட் பி சான்சஸ் இருக்கு ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கா இருக்கலாம். சரியா, ஹாப்பி லைஃப் இருக்குது. 10 வந்து ஃபேமிலிக்கும் சரி, கரியருக்கும் சரி ரொம்ப ஹாப்பியானது. சரியா, ஒரு கர்மா கிளியரன்ஸ் காண்டி இந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு பிகாஸ் இது கர்மாவோட கார்டு தான். சரியா, இதையும் பாஸ்ட் லைஃபை பத்தி பேசுது. ஒரு சில பேருக்கு இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் கூட இருக்கலாம். எஸ், உங்களுக்கு இது ஃபீல் கூட ஆயிருக்கும் டெஃபினட்டா, இல்லைன்னா உங்க பார்ட்னருக்கு கூட. அப்சார்பர், இன்னோட எனர்ஜி, டார்க் எனர்ஜி, 2 நம்பர், நாட் ஃபார் யூ, பெட்வீன் வேர்ல்ட். எஸ், நான் சொன்னேன் பிரைட்டா தான் இருக்குது. பாருங்க அந்த பாட்டம்ல. எஸ், யாங்கோட எனர்ஜி, இன்னன் யாங்கோட எனர்ஜி, பிளாக் அண்ட் ஒயிட் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு மூணையும் சன்னையும் நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் உங்க லைஃப். சரியா, ஒரு சில பேருக்கு ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே பிரைட்டா போயிருக்கும், இன்பிட்வீன்ல கொஞ்சம் டார்க்கா தெரியும். எஸ், இனி உங்களுக்கு பிரைட்டா போகுது பிகாஸ் இந்த எனர்ஜியை நீங்க ரிலீஸ் பண்ணணும். இன்னோட எனர்ஜின்றது ஃபெமினன் சைடு. சரியா, ஃபெமினன் சைடு வந்து ரொம்பவே டார்க்குன்னு சொல்லுவாங்க. எஸ், ஃபெமினனோட எனர்ஜி டார்க் மட்டும் இல்ல, அது ஒரு ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு இதுதான். அதுல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆகுறோம், மென்டலி, பிசிக்கலி, ஃபார்ம்ல. நான் வந்து ஃபீமேல் மேலுங்கிற அர்த்தத்துல சொல்லல, நான் எனர்ஜியோட அர்த்தத்துல சொல்றேன். ஃபெமினன் எனர்ஜி, ஒரு பொண்ணோட எனர்ஜி எப்படி இருக்கும், ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்க ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க. டெஃபினட்டா ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை ரொம்ப சீக்ரெட்டிவா பண்ணி முடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் உங்களுக்குள்ள இருக்குது. சரியா, அந்த மாதிரி நீங்க எடுக்கலாம். நிறைய பிரைவேட் விஷயத்த நீங்க உங்க யாருக்குமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னோட எனர்ஜில தெரியுது. சரியா, பிகாஸ் ஃபெமினன் எனர்ஜி வந்து சீக்ரெட்டிவான எனர்ஜிஸ் தான், கொஞ்சம் சீக்ரெட்டா தான் இருப்பாங்க. சரியா, உங்க டார்க் சைடு நிறைய பேருக்கு, உங்க டார்க் சைடு நிறைய பேருக்கு காட்டணும்னு தேவையில்லை. அதுதான் இங்க எனக்கு இங்க தெரியுது. நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, நிறைய விஷயத்த ரியாக்ட் பண்ணாதீங்க. சரியா, இந்த பர்சன் வந்து அப்சர்வ் உங்களை ரொம்ப பண்ணுவாங்க. மைபி நீங்க சொல்லிக்கிட்டு விட்டுருவீங்க, அதை பிடிச்சு வச்சிருவாங்களா இருக்கும் இந்த பர்சன். சோ அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த பெயின் ஏதாவது உங்களுக்கு இன்னோட நான் சொன்னேன் எனர்ஜி, ஏதாவது டார்க் எனர்ஜி இருந்துன்னா எஸ் இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு இருக்குல்ல, நீங்க ஃபெமினன் சைடை ஆக்டிவேட் பண்ணணும். ஃபெமினன் சைட்னா ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து மேல் ஃபார்மும் இருக்கும், ஃபீமேல் ஃபார்மும் இருக்கும். எனர்ஜிஸ் நான் சொல்றேன். சரியா, சிவனோட எனர்ஜி ஒரு இதுல இருக்கும், ஒரு இதுல வந்து சக்தியோட எனர்ஜி, ரைட். சோ ரெண்டுமே நமக்குள்ள இருக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள. சோ அதை பத்தி தான் எனக்கு இங்க தெரிகிறது என்னன்னா, எஸ் கொஞ்சம் நீங்க ஃபீமேல் எனர்ஜிஸ கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, எமோஷனலி நீங்களும் அவங்கள கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்ல போகுமா. சரியா, இதே இது அவங்க உங்ககிட்ட ரிவர்ஸ்ல பண்றாங்கன்னா எஸ் இந்த பெயினை நீங்க வைக்க வேண்டாம்னு சொல்றாங்க. நீங்க அமுங்க வேண்டாம், ரொம்ப ஃபெமினன் எனர்ஜில ரொம்ப போக வேண்டாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. சரியா, இது உல்டாவும் ஆகலாம் உங்களுக்கு ரிவர்ஸ்ல, பிகாஸ் ரெண்டுக்கான எனர்ஜிஸும் இருக்குது, ரைட். சோ எனக்கு இங்க அதுதான் தெரியுது. நாட் ஃபார் யூனா நீங்க ரொம்ப அவங்க சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப அமுங்கி அமுங்கி அப்படி போனீங்கன்னா அவங்க உங்களை அமுக்குவாங்க. ஓகேவா, உங்களுக்கான எனர்ஜிஸ் அது இல்ல, இந்த மாதிரி எனர்ஜி. ஓகேவா, பிரைட்டான எனர்ஜி பாருங்க, இங்க டார்க் எனர்ஜி இருக்கு, இது இன்னோட எனர்ஜி. யாங்கோட எனர்ஜில நீங்க வாரீங்க, பிரைட்டான எனர்ஜில வாரீங்க. இந்த மாதிரி நீங்க வாங்க பிரைட்டான எனர்ஜில. சரியா, இன்னொன்னு உங்களுக்கு லைஃப்ல நிறைய கிளாரிட்டி கிடைக்க போது, அதுவும் எனக்கு இங்க தெரியுது. சரியா, உங்களுக்கு சொல்றாங்க ஸ்பிரிட்ஸ் நிறைய கிளாரிட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு லைஃப்ல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மத்தவங்களுக்கும் உதவும்னு சொல்லி எனக்கு இங்க தெரியுது. சரியா, 1 செகண்ட்.
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், சாரி கால் வந்துச்சு. அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மத்தவங்களுக்கும் உதவும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ் பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், மைட் பி சான்சஸ் இருக்குது. எனக்கு 8 நம்பர் வந்திருக்குது, ரைட்? ஸோ இந்த மந்த்லயே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம். எஸ், நான் இந்த மந்த் தான் போட்டிருக்கேன், ரைட்? 8-8க்கான போர்ட்டல் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது, ரைட்? ஸோ 8-8 போர்ட்டல்னா 2024க்கு 8 போர்ட்டல் தான், ரைட்? ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்லயே ஒரு சில பேருக்கு ஏதாவது கிளாரிட்டிஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க சான்சஸ் இருக்குது உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது, சரியா? இந்த பிரைட்டான எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு இந்த 24 இயர்ஸ் இது டைம்லெஸ்க்கான ரீடிங் தான் நான் சொல்றேன். 8 நம்பர்ஸ் இன்சு ரீசன் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். பிகாஸ் சனி அகைன் சனி பகவானோட நம்பர் அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், உங்களுக்கு ஏதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட ஹெல்ப் ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம். இது பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, இன்லாஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம். அதாவது உங்க மாமனார் மாமியார் அந்த இடத்துல இருந்து ஏதாவது பெரியவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் ஏதாவது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு. இல்லைன்னா அவங்க கூட உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா, ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா, அதை சால்வ் பண்றதுக்கான சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் இங்க நிறைய பாருங்க காக்கா தெரியுது. உங்களுக்கு என்ஸ்டேசஸோட பிளஸிங்ஸும் கிடைக்குது. ஸோ இன்ஸ் ரீசன் ஒரு சில பேர் ஏதாவது எனக்கு ஸோ இன்ஸ் ரீசன் எனக்கு தெரியுது ஏதாவது பிளட் லைனை ஹீல் பண்ணலாம். உங்களுக்குள்ள மேஜிக் பவர் இருக்குது உங்களுக்குள்ள, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சரியா? இது உங்களுக்கான கைடன்ஸ். எஸ், இந்த யாங்கோட எனர்ஜி பாருங்க ஷைன் ஆனது. நீங்க சன் மாதிரி ஷைன் ஆகுவீங்க, சரியா? அவங்க முன்னாடி நீங்க உங்களோட லெவல்ல நல்லா பவர்ஃபுல்லா ஆக்குவீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. ஸோ இட்ஸ் ரீசன் அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எஸ், நைட்டு வந்து என்னது மூடு வரும்போது வர்றது, மூடு போகும்போது போறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ், ட்ரஸ்ட் வருதி தான், நான் சொல்ல மாட்டேன் ட்ரஸ்ட் வருதி இல்லைன்னு. பட் எஸ், கொஞ்சம் மூடி பர்சன், கொஞ்சம் மணி மைண்டட் கூட இருக்கலாம் உங்க பர்சன், அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது, சரியா? எஸ், என்ன கொஞ்சம் இவங்க இந்த சிங்கிளா இருக்கீங்கன்னா எஸ் நீங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க. சாரி, சிங்கிள் இல்ல பார்ட்னர்ஷிப்ல, அதாவது நீங்க ஆல்ரெடி சிங்கிளா பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தேங்க்யூ. அன்மேரிடா இருக்கீங்கன்னா அதாவது எஸ் உங்களுக்கு பார்க்கலாம் ஏதாவது கைடன்ஸ் கொடுப்பாங்களா? தேங்க்யூ. Go the distance. Co-create. ஓகே, இது வந்து மைட் பி சான்சஸ் இருக்கு உங்களுக்கு இருக்குல்ல. இப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒரு சில பேருக்கு போயிட்டு இருக்குது, சரியா? ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு நீங்க அகர் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்லது. பிகாஸ் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போயிட்டு இருக்குது. இது அவங்களுக்கான மெசேஜஸ். டிக்டாக் ஓகே, டைம்க்கு அக்கார்டிங் உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு அது கரெக்டா கிடைக்கும். கோ கிரியேட்டரா இருப்பாங்க ஒரு சில பேர். நீங்க இந்த கனெக்ஷன் வந்து கோ கிரியேட் பண்றதுக்காண்டி தான் இருக்கும். மைட் பி சான்சஸ் இருக்கு நீங்க ரெண்டும் பேரும் சேர்ந்து இன் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒர்க் பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிசினஸ் பண்ணலாம், ஹீலிங் பண்ணலாம். பிகாஸ் இந்த டெம்பரன்ஸோட எனர்ஜி ஹீலிங்கான பவர் தான், ஓகேவா? தர் மைட் பி சான்சஸ் இருக்கும் உங்க பார்ட்னருக்கு ஹீலிங் தேவைப்படலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ நீங்க ஒரு கோ கிரியேட்டடா ஆகுறீங்க, சரி? அந்த மாதிரி பிகாஸ் இன்ட்யூஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங் தான். அப்படி ஸ்ட்ராங் இல்லைன்னா அது ஸ்ட்ராங் ஆகணுமா? பிகாஸ் அவுல் ஸ்பிரிட் இருக்குது. கோ கோ த டிஸ்டன்ஸ். எஸ், எதையும் சேஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க லைக் அவங்க உங்களை விட்டுட்டு போறாங்க, இல்லைன்னா உங்கள்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு நினைக்காங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க, சரியா? நம்ம வந்து எவ்வளவுக்குள்ள ஸ்டிக்கியா நம்ம பின்னாடி பின்னாடி போறோமோ நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று டேமேஜ் ஆகும். ஒன்னு அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுப்பாங்க, இன்னொன்னு வந்து என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போவாங்க. நீங்க அதே இதை ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியுது நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஒரு சில இதுல நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, எஸ் நீங்க ஆல்ரெடி சேர்ந்துதான் இருக்கீங்கன்னா எஸ் நிறைய சேஞ்சஸ் வரும், ஓகேவா? உங்க லைஃப்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும். இது பாசிட்டிவாவும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்கான மீனிங் உங்களுக்கு தெரிய வரலாம், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. டிக்டாக் பாருங்க, டைம்க்கு அக்கார்டிங் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு அவேக்கனிங் செக்ஷன் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி.
எஸ், நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க, இந்த இதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆவீங்க. டைம் ஃபார் எ நேப். எஸ், அழணும்னா ரிலீஸ் பண்ணிடுங்க அழுது. சரியா? அத மனசுக்குள்ளேயே வச்சு இது பண்ண வேண்டாம். பில்டிங் பிளாக்ஸ் பாருங்க, பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி தான் உங்க ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ண போறீங்க. நான் சொன்னேன், மேரேஜை பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா வேற ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க உங்க பார்ட்னர். எஸ், அதை பத்தி நீங்க பிளானிங் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பில்ட் பண்ணுவீங்க. சரி, உங்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி எப்படிலாம் பில்ட் பண்ணணும், எப்படி எப்படி கொண்டு போகணும், அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. நீங்க நம்பர் 28 10 நம்பர் அகைன் கம்ப்ளீஷனுக்கு தான். சரியா? 40 47. எஸ். ஒய் கொஸ்டின் கேட்கணுமா? ஏதாவது விஷயத்த பத்தி அவங்க சொல்றாங்கன்னா பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? கொஸ்டின் கேளுங்க அவங்க உங்க பார்ட்னர் கிட்ட. எல்லா விஷயத்துக்கும் கொஸ்டின் கேட்கணும்னு இல்லை, ஒரு சிலருக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். எஸ், லாஜிக்கா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா எஸ் கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. அதுவும் சாஃப்ட் கார்ன்ல கேளுங்க. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் இங்க பாருங்க, கோ கோ த டிஸ்டன்ஸ்னு வருது, ரைட்? ஸோ அதை நான் இன்னொன்று வந்து இப்போ டவர் பீரியடும் உங்களுக்கு போயிட்டு இருக்குது, டவர் செக்ஷன். ஸோ எஸ், கொஞ்சம் அதை நீங்க பொலைட் வேல கூட கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஹர்ட் ஆக சான்சஸ் இருக்கு. டைம் ஃபார் எ நேப். எஸ், ஒரு சில பேருக்கு அழணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் நீங்க அழுது முடிச்சிருங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு, அதர்வைஸ் உங்களுக்கு வேற லெவல்ல நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? எஸ், நான் கொஞ்சம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெசேஜும் உங்களுக்கு கொடுக்கேன். தேங்க்யூ. இல்ல, பேசிக்கலி நீங்க லாஜிக்க பார்க்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் எதனால எங்களுக்கு பில்ட் ஆச்சு, எதனால நாங்க டிஸ்டன்ஸ்ல போறோம், பேசிக்கலி அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரி, உங்களுக்கு காட் லவ்ஸ் யூ. எஸ், உங்களை காட் லவ் பண்றாங்களா? சரியா? ஹீலிங் உங்களுக்கு இருக்கு. எஸ், டெம்பரன்ஸோட எனர்ஜி அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஹீலிங் இருக்குது. மகாலட்சுமியோட பிளஸிங்ஸ் இருக்குது. எஸ், பர்சனல் டாரட் ரீடிங் ஏதாவது எடுக்கணும்னு நினைக்கீங்க, இல்லைன்னா நீங்க படிக்கணும்னு நினைக்கீங்கன்னா எஸ் கோ ஹெட். லைட் ஒர்க்கர், நான் இதை பத்தி தான் சொன்னேன், ஹீலர் ஏதாவது இருப்பீங்கன்னு சொல்லி. லைட் ஒர்க்கர் இந்த அவேக்கனிங் தான் வரும்னு நான் இதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. இன்செக்யூரிட்டிஸ் ஏதாவது இருக்கா? நீங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்களா? எஸ், நீங்க கிளாரிட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? உங்களுக்கு ஹீலிங் கொடுக்காங்க, லவ் கொடுக்காங்க, பிளஸிங்ஸ் கொடுக்காங்க. சரியா? நீங்க ஒரு லைட் ஒர்க்கருக்கான அவேக்கனிங் நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கு. எஸ், அதுதான் இது. ஹாப்பி ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு இருக்குது டெஃபினட்டா. எஸ், நம்ம உங்களுக்கு பார்க்கலாம் மேரிடா இருக்கிறவங்களுக்கு. ஓகே, எனக்கு இது என்ன தெரியுதுன்னா நீங்க மைட் பி சான்சஸ் இருக்கு ஏதாவது ரைட்டரா இருக்கலாம், இல்ல ஃபாரின் விசிட் பண்ண சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா வேர்ல்ட் லெவல்ல நீங்க ஃபேமஸ் ஆக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குதுன்னா எஸ் நீங்க அதை இது பண்ணிக்கலாம். நீங்க எந்த மாதிரி லாங்குவேஜ்ல ப்ரிஃபர் பண்றீங்களோ எழுதலாம். அந்த மாதிரி தெரியுது. சரியா? ஒரு சில விஷயத்த நீங்க வந்து ஃபர்கிவ் பண்ணணும், ஆனா என்னால முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை எழுதி வைங்க. எழுதி அதை கிழிச்சு போடுங்க. சரியா? அதை எழுதி சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு எழுதி சொல்றனாலயும் ஹீலிங் கிடைக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பாருங்க, நான் சொன்னேன் ஃபார் மென்டல் பீஸ், கிரை ஃபார் யூ மென்டல் பீஸ். அதாவது எஸ், உங்களோட மென்டல் பீஸ் காண்டி உங்களோட மென்டல் பீஸ் காண்டி நீங்க அழலாம். எவ்வளவு அழணுமோ நீங்க அழுதுக்கோங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. மிரர் தெரப்பி கூட பண்ணலாம். ஒரு சில பேருக்கு மிரர் தெரப்பி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்ணாடியை பார்த்து அழும் போது உங்களுக்கே நீங்க தோணும், நம்ம எதுக்குடா இதை அழுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கான ரீசன்ஸ், அதுக்கப்புறம் ஹீலிங், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போகும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேர் தீபம் ஏத்தலாம் வீட்டுல. எஸ், நீங்க தீபம் ஏத்தணுமா? இல்லைன்னா எனக்கு இங்க தெரியுது தீபம் ஏத்தலாம், இல்லைன்னா கேண்டல்ஸ் கூட நீங்க வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது. எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹேர் சைன். எஸ், அகைன் ஹேர் சைன் ஏதாவது சிக்னிஃபிகண்டா இருக்காங்களா உங்களுக்கு? ஹேர் சைன் வந்து லிப்ரா, அக்வேரியஸ், ஜெமினா இருக்கலாம். சரியா? உங்களுக்கு இந்த ராசி எல்லாம் சிக்னிஃபிகண்டா இருப்பாங்க. துலாம் ராசி, கும்ப ராசி, வேற மிதுனம். டிராவல் இருக்கு, உங்களுக்கு லைஃப்ல நிறைய டிராவல் இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஆக்ஷன்ஸ் இருக்கு. எஸ், ஒரு சில பேர் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்களா, உங்க பார்ட்னர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களா, உங்க பார்ட்னர் மீட் பண்ண போறீங்களா? ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தெரியுது. ஃபாரின் வைப்ஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. சரியா? ஹாப்பி ஃபேமிலி அகைன் உங்களுக்கும் இதுல ஹாப்பி ஃபேமிலி லைஃப் தான் இருக்குது. கிங் அண்ட் குயின்கான எனர்ஜி.
ஹாப்பி ஃபேமிலி லைஃப் ரெண்டு பேருக்குமே இருக்குது. பட் ஒரு சில விஷயத்த நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு சில விஷயத்த இந்த இதுல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? எஸ். நான் இந்த கார்டு எடுக்கேன். இது 5D மெசேஜஸ் நான் உங்களுக்கு கொடுக்கேன். உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். இது மைட் பி உங்களுக்கு சொல்லாம கூட இருந்திருக்கலாம். யூ லிசன் டு மீ வெல். எஸ், ஓகே. நீங்க அவங்கள நிறைய புரிஞ்சுப்பீங்களா, அவங்கள கேட்பீங்களா, அவங்க கிட்ட மைட் பி சான்சஸ் இருக்கு எதுனாலுமே டிஸ்கஸ் பண்ணுவீங்களா, அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்பீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகே, நீங்க ரொம்ப ஜாலி டைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஃபனின்னு சொல்லி வந்திருக்குது. நீங்க ரொம்பவே ஃபனியா, நீங்க ஜாய் டைப்பா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? கொஞ்சம் ஓப்பன் மைண்டா இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஜாயா ஃபீல் பண்றாங்க. அதாவது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? நீங்க ரொம்ப ஃபனியா ஜாய்ஃபுல் பர்சனா இருப்பீங்களா இருக்கும். பாருங்க, யூ மேக் மீ லாஃப் கன்ஸ்டன்ட்லி. எஸ், அவங்கள நீங்க சிரிக்க வைப்பீங்களா, அவங்கள ஹாப்பியா வச்சிருப்பீங்களா. அதான் நான் சொன்னேன், டெம்பரன்ஸ் எனர்ஜி ஹீலிங்கான எனர்ஜி. அவங்களுக்கு ஹீலிங் தேவை. அதை தான் நானும் சொன்னேன் உங்களுக்கு. இந்த கனெக்ஷன்ஸ் எதனாலன்னு சொல்லி நீங்க பாருங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். இப்போ மேரீடுக்கு பார்க்கலாம். மைபி இது வந்து உங்களுக்கு சொல்லவும் செஞ்சிருப்பாங்க ஒரு சில பேர், எனக்கு இங்க தெரியுது. சரியா? யூ ஆர் ஸ்மார்ட் அண்ட் ப்ராக்டிக்கல். எஸ், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்களா அண்ட் ப்ராக்டிக்கலாவும் இருக்கீங்களா. சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு. உங்க பார்ட்னர் நீங்க நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்களா, அதே இது கரெக்டான டைம்க்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுவும் பண்றீங்களா, அந்த மாதிரி எனர்ஜிஸ். யூ மேக் மீ ஃபீல் செக்யூர். எஸ், செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கீங்களா உங்க. அதாவது இந்த ஜெர்னி வந்து ரொம்ப செக்யூரா இருக்குதான் உங்களை வச்சு, அந்த மாதிரி எனர்ஜிஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரியா? யூ மேக் மீ ஃபீல் தட் ஐ எம் வொர்த் சம் டைம். ஓகே, அவங்க எப்பெல்லாம் டிமோட்டிவேட் ஆகுறாங்களோ அப்ப நீங்க அவங்கள பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, அவங்க எப்போ ஒர்த்லெஸ்ஸா அவங்கள ஃபீல் பண்றாங்களோ நீங்க மோட்டிவேட் பண்ணுவீங்களா இருக்கும். இல்ல நீங்க வர்தியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து லைஃபே வெறுத்து போயிருக்கலாம் உங்க பார்ட்னர், நீங்க அவங்களுக்கு ரீபர்த் கொடுக்கீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க இதுல தெரியுது. சரியா? பாருங்க. எஸ், நம்ம இப்ப இந்த ரூம்ஸ்க்கான எனர்ஜி ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷலான இது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ரீடிங் நான் கொடுக்கேன். சரியா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது எம்பரரோட எனர்ஜி. ஓகேவா? எனக்கு என்ன தெரியுதுன்னா, எஸ் கொஞ்சம் ஈகோ இருந்துச்சுன்னா அதை இது பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? நீங்க ஒரு எம்பரர் மாதிரி தான், பட் ஹம்பல் எனர்ஜி, கிரேட்ஃபுல் எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் இருந்தாலுமே அதை பேலன்ஸ்ல கொண்டு வரணும். அதான் நான் சொன்னேன் அகைன், இன்னும் யாங்கோட எனர்ஜி உங்க பார்ட்னர் எனர்ஜில போனாங்கன்னா நீங்க யாங்கோட எனர்ஜில போயிருந்தீங்க, அவங்க யாங்கோட எனர்ஜில போனாங்கன்னா நீங்க இன்னோட எனர்ஜி போயிருந்தீங்க. அதை பேலன்ஸ் கொண்டு வரணுமா. ஓகேவா? இது சன்னுக்கான எனர்ஜி. நிறைய growth இருக்குது காய்ஸ். சரியா? இந்த உங்க லைஃப்ல நிறைய சக்சஸ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்கான ரீசனை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இது எவ்வளவுக்குள்ள வேலிட் ஆனது. நிறைய லைஃப் லெசன்ஸும் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் கத்து கொடுக்கும். இன்செக்யூரிட்டிஸ், அதாவது இன்செக்யூரா நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்கன்னா தேவையில்லையா, நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு டைம்க்கு அக்கார்டிங் எல்லா கிளாரிட்டியும் கொடுப்பாங்களாம். சரியா? அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது ரொம்ப ஷைன் ஆக போகுது இந்த ரிலேஷன்ஷிப். சரியா? ரொம்ப பவர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. எஸ், நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க வெளியே போய் செட்டில் ஆகணும். இது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சான்சஸ் இருக்குது. சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது ரொம்ப பாஷான எனர்ஜி, பேஷனேட்டான எனர்ஜிஸ். சரியா? அந்த மாதிரி நீங்க உங்களை வச்சுக்கணுமா, அததான் யூனிவர்ஸ் சொல்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பியூரா வச்சுக்கணுமா, அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. எஸ், உங்களுக்கு சம்டைம் வந்து இன்செக்யூரா நீங்க ஃபீல் பண்றீங்க, பட் அது வந்து அது இங்கே உங்களுக்கு வந்திருக்குது. இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி. அப்படி இருந்துச்சுன்னா அது ரீசன் எதனாலன்னு சொல்லி பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு இங்க ப்ரொடெக்ஷனோட எனர்ஜி கொடுக்காங்க. ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ஷனோட எனர்ஜி கொடுக்காங்க.
எஸ், இது ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு ரூம் தான். ஸோ எனக்கு இங்க தெரியுது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப். ஒரு சில பேருக்கு லைஃப் லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கும். ஃபைனலி எஸ், இது சக்ஸஸா போய் முடியும்னு சொல்லுது. சரியா? பிகாஸ் இது சன்னோட எனர்ஜிஸ் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிரைட்டான ஃபியூச்சர் யாங்கோட எனர்ஜி தெரியுது. எஸ், இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரீடிங். பாய்.